ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனலி எல்லோரும் எதிர்பார்த்துருந்த பென் 10க்கான நியூ சீரிஸ்க்கான அப்டேட் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அப்டேட் ரீசெண்டாக நடந்த சாண்டியாகோ காமிகான் ஈவெண்ட்டில் தான் விட்டுருக்காங்க. நம்ம பொதுவாக காமிகான் ஈவெண்ட்டில் பெரிய பெரிய ஹாலிவுட் மூவிஸ்க்கான அப்டேட்டோ இல்லை மார்வல் டிசி சைட்ஸ்லேருந்து அப்டேட்ஸ்லாம் வரும். ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்த்துருப்போம். மார்வலில் பயங்கரமான ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத பென் 10க்கான அப்டேட் விட்டுருக்காங்க. சரி, இது எந்த மாதிரியான ஒரு சீரீஸ், அனிமேட்டட் சீரீஸா இல்லை அனிமேட்டட் மூவியா இல்லை லைவ் ஆக்ஷன் மூவியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு காமிக் சீரீஸ். வார்னர் ப்ரோஸ் டைனமைட் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த கம்பெனிக்கு ஹெர்குலைட்ஸ், அதுக்கப்புறம் கேப்டன் பிளானட், அதுக்கப்புறம் ப்ளூ ஃபால்கன், அதுக்கப்புறம் முக்கியமாக பென் 10க்கான நியூ காமிக் சீரீஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலயமா தான் நமக்கு பென் 10க்கான நியூ காமிக் சீரீஸ் வரப்போகுது. இந்த டைனமைட் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனி ஆல்ரெடி வேம்பரேலா, அதுக்கப்புறம் முக்கியமாக எல்லாருக்கும் தி பாய்ஸ் சீரிஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த சீரிஸ்க்கான காமிக்ஸுமே இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் வேறு நிறைய காமிக்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த நியூ காமிக் சீரிஸ் கிளாசிக் கண்டினியூட்டியில் வரப்போதா இல்லை ரீபூட் கண்டினியூட்டியில் வரப்போதா இல்லை ரெண்டும் இல்லாமல் புது கண்டினியூட்டியாக கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னா அதை பற்றிலாம் ஆனால் இன்னும் எதுவும் தெரியல. ஆனால் மேக்ஸிமம் புது கண்டினியூட்டியாக கொண்டு வர நிறையவே சான்ஸ் இருக்குது. மேபி ஆனால் கிளாசிக் கண்டினியூட்டியில் கொண்டு வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு பெருசாக ரீபூட் கண்டினியூட்டியாக வர்றதில் பெருசாக விருப்பம் இல்லை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இது புது கண்டினியூட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க இது எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். 10 வயசு பெண்ணை இல்லை 15 வயசு பெண்ணை இல்லை 20 வயசில் கூட காமிக்கலாம். ஏன் இல்லை 30 வயசில் பென் 10K அந்த மாதிரி கூட யாரையாவது கூட அவங்க இறக்கலாம். இல்லை இது கிளாசிக்கோட கண்டினியூட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை அவங்க ஆம்னிவர்ஸோட கண்டினியூஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 20 வயசு பெண்ணை காமிக்கலாம். இல்லை அப்படின்னா இவங்க பென் 10Kவை கூட காமிக்கலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு 10 வயசு பெண்ணை கடைசியாக பென் 10 டெஸ்ட்ராய் ஆல் ஏலியன்ஸ் அப்படிங்கிற மூவியில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பென் 10ஓட ஆம்னிவர்ஸில் ஃப்ளாஷ்பேக்கில் நமக்கு 11 வயசு பெண்ணை காமிச்சிருப்பாங்க. அதில் நம்ம பென் ஃபீட்பேக் இழந்ததுனால அந்த ஒரு சேட்னஸில் ஒரு ஆம்னிடிக்ஸை ரிமூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டைம் பீரியடில் நம்ம பென் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காமிக் புக் சீரிஸ் எந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.